மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கொத்தவால் தெரு மென்ஷன் ராம்நகர் 2வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் முருகன். இவரது மகள் ஜெயப்பிரியா அவையாபுரத்தில் வசிக்கும் மாணிக்கவேல் மகன் ராம்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார். திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் எம்எஸ்சி பாட்டனி இறுதி ஆண்டு தற்சமயம் படித்து வந்த இவர் படிப்பு முடிந்தவுடன் இருவருக்கும் திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். அதற்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தும் அடித்து துன்புறுத்தியும் மிரட்டியும் வந்துள்ளனர் என ஜெயப்பிரியா தெரிவித்துள்ளார். எங்களை மீறி அவனை திருமணம் செய்து கொண்டால் உங்களை காலி செய்து விடுவேன் என்று மிரட்டியதை தொடர்ந்து சமாதானம் ஆவது போல் நடித்து பெற்றோரிடம் தங்களது விருப்பம் போல் செயல்படுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டிலிருந்து திருச்சியில் உள்ள தனது கல்லூரி விடுதிக்கு சென்றுள்ளார். பிறகு கல்லூரி விடுதியில் இருந்து தன்னிச்சையாக வெளியே வந்து ராம்குமாரை திருமணம் செய்து கொண்டு தற்போது கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் பெற்றோரால் தங்களது உயிருக்கு ஆபத்து என்று ஜெயப்பிரியா மற்றும் அவரது கணவர் ராம்குமார் இணைந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதில் ஜெயப்பிரியா தனது கணவர் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் என்பதால் தனது கணவருடன் சேர்ந்து வாழ விடாமல் தடுத்து வருகின்றனர். தனக்கும் தனது கணவர் உயிருக்கும் மேற்கண்ட நபர்களால் பிரச்சனை ஏற்படும் என்பதால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றனர். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்கணி. வணக்கம் சார், என் பேர் ராம்குமார். மாயாளத்தில் மயிலாடுதுறையில் தான் இருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் ஜெயப்பிரியான்னு பேர். 2 பேரும் லவ் பண்ணி 8 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதில் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற யாருன்னா அவங்க மாமா முட்டத்தில் உள்ள சிவான்னு பேர். அவங்க என்னென்னா இருக்கிற ரவுடிங்க அவங்கெல்லாம் வச்சு என் வீட்டில் வந்து மிரட்டுறது, வரலின்னா கொன்னுடுவோன்னு சொல்லி மிரட்டுறது, இதே பண்ணிகிட்ருக்காங்க. எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் பத்தாமா ரவுடிங்கெல்லாம் வச்சு எங்களை மிரட்டுறது, ஆளை ஆச்சிட்டு வரலின்னா பிள்ளைய கொன்னுடுவேன், உயிரோட விட மாட்டேன், இவன் எங்கே போனாலும் எங்கே சுற்றி வந்தாலும் நான் அவனை கொன்னுடுவேன் இப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. எங்களை வாழவே விட மாட்டுறாங்க. அவங்க முக்கியமான காலம் சிவான்னு பேர். அந்த ஆள் தான், அவர் தான் மெயினான ஆள். அவங்க மாமா தாய் மாமா லவ் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதனால் அவங்க மாமாவுக்கு பிடிக்காம என்ன பண்ணால் எங்களை கொலை பண்ணிடுவேன்ட்டு மிரட்டாங்க. நானும் ஒரு இடமா மாறி வந்து கடைசி எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நான் இங்கே தான் இருந்திருக்கேன். என்னை கொன்னுடுவாங்க சத்தியமாக, என்னை உயிரோடவே விட மாட்டாங்க. நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும். மாவட்ட எஸ்பி அம்மா தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். எங்கள் உயிருக்கு விட மாட்டாங்க. நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும்.